அதனால சரி நமக்கு நம்மளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலைன்னா இந்த சங்கம் அந்த சங்கம்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல அந்த லேடி டீச்சராக இருக்கிறவங்க எத்தனை ஜென்ஸு அவங்களுக்கு வீடு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, என்ன மாதிரி போராட்டம் கூப்பிட்டா மடக்குன்னு வர்றாங்க. இவங்க அன்னைக்கு தான் நைட்டு தான் டிஃபன் செய்யணும், வீட்டில் பிள்ளை அழுகும், புருஷன் அழுவாரு, எல்லா நாளும் அதாவது கூப்பிட்டா நான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றவன். ஆனா இந்த சிபிஎஸ் காரங்க அவங்களுக்கு போராடுறாங்க. எனக்கு பென்ஷன் இருக்கு, ஆனா நான் வந்து முன்னாடி வருவேன், அவங்க எனக்கு முன்னாடி பைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் போது நமக்கு அந்த உணர்வு வந்து குறையுது. முக்கியமா எங்களையும் இதில் சேர்த்துக்கோங்க சார். 95ல் ஃபர்ஸ்ட் டிஆர்பி எழுதி நான் வந்தேன். செகண்ட் கிரேட் டீச்சராக வந்து சும்மா இல்லை, சென்னையில் இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூவில் 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 பேர் செகண்ட் கிரேட் டீச்சர்னால. சயின்ஸுக்கு ஒரு ஆள், இங்கிலீஷ் ஒரு ஆள், மேக்ஸ் ஒரு ஆள். மேக்ஸ் செஞ்சு போட்டோம், இங்கிலீஷ் கிராமரு எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங்லாம் கிடையாது. டைரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வீட்டுக்கு இந்த ஊரில் வந்துச்சு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அது முடிஞ்சு எப்படியோ போராடி பிஎட் எம்எட் கல்யாணம் 50 பிள்ளை எல்லாத்தையும் படித்து அதை படிக்க வச்சு அதுகளுக்கு என்ன எத்தனை எக்ஸாமு, நீட் என்ன இது என்ன எல்லாம் அப்பயே சொல்லுவாங்க. உங்களுக்கு பரிச்சை வச்சாதான் தெரியும், பரிச்சை நம்ம பிள்ளைங்களோட சாபமும் என்னமோ, உங்களுக்கு பரிச்சை வச்சா தெரியும் என் பிள்ளைங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ பரிச்சை எழுதுறதுக்கே நாங்கள் ரெடி இல்லை. அப்படியே வச்சா கூட நான் ஒரு தமிழாசிரியர், எனக்கு நீ என் பாடத்துல வை. சைக்காலஜி பொது, நான் சோசியல்ல ஸ்டோன் ஏஜ்ல இருந்து இது வரைக்கும் படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? டாரன் டெக்கையும் சிக்மண்ட் ஃப்ராய்டையும் நீங்க புக்ல தான் படிக்கிறீங்க. நாங்க பிள்ளைகளோட சைக்காலஜியை நாங்க நேரடியா பாக்குறோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சைக்காலஜி டைரக்டர், டிஓ, சிஓ கூட தெரியாது. எந்த பிள்ளைய எந்த நேரத்துல எப்படி கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும். எத்தனை பேரை தகுதியா நாங்க கொண்டு வந்திருக்கோம். அத்தனை பிள்ளைகளை தகுதியா கொண்டு வந்தா எங்களுக்கு தகுதி இல்லைன்னா 2 விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். நான் நாளைக்கு இதுக்கே எங்களுக்கு பாடசல் கொடுக்கவே தகுதி இல்லை, நாங்க பேப்பர் திருத்துறதுக்கு எங்களுக்கு எப்படி தகுதியா இருக்கும்? எங்களுக்கு அது திருத்த தெரியாது. அதை விட முக்கியமானது எலெக்ஷன் டியூட்டி. அந்த மெஷின் தெரியாது, எங்களுக்கு அதில் வாசிக்க தெரியாது. நாங்க எப்படி எலெக்ஷன் டியூட்டியை நடத்துவோம்? நம்ம இதை விட என்ன தெரியுமா, எலெக்ஷன் டியூட்டி ஆர்டர் வரும்போது அப்படியே ஸ்டப்பான யாருமே வாங்கக்கூடாது. இவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். எங்களுக்கே தகுதி இல்லப்பா, அதுல இருக்கிறத வாசிக்க தெரியாது, மெஷினை மாட்ட தெரியாது. இப்ப புதுசா பீகார்ல இப்பதான் காலையில கேட்டேன், போட்டோ வரப்போதான் பக்கத்துல பட்டனுக்கு பக்கத்துல அவங்க போட்டோ வரப்போகுது வேட்பாளர். இவன் வந்து அங்க பாப்பா ஆதார் கார்டு மாதிரி வேற போட்டோவா இருக்கும். இன்னும் நம்ம பிரசிடென்ட் ஆஃபீஸரா போய் இந்த போட்டோவோட எப்படி போராட போறோமோ அதெல்லாம் தெரியாது. அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி வேணும். அதாவது ஒரு நீட் எக்ஸாம்னாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி, தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது? ஐஏஎஸ் எக்ஸாமையே நீ காப்பி அடிச்சு எழுதுற, எங்களுக்கு தலைவலி.